காரைக்கால் மாங்கனி திருவிழா என்பது சிவபெருமானின் அளவற்ற கருணையையும் காரைக்கால் அம்மையாரின் அசாத்திய பக்தியையும் உலகிற்கு உணர்த்தும் ஒரு மகத்தான நிகழ்வு. காரைக்காலில் வாழ்ந்த சிறந்த வணிகர் தனதத்தனின் மகளாக பிறந்தவர் புனிதவதி. சிறுவயது முதலே சிவபெருமானின் தீவிர பக்தையாகவும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையே தன் வாழ்வியல் லட்சியமாகவும் கொண்டிருந்தார். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த வணிகரின் மகன் பரமதத்தனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட பின்னரும் புனிதவதி சிவனடியார்களுக்கு அன்னம், பொன், பொருட்களை அள்ளி வழங்கி தன் சிவத்தொண்டை இடைவிடாது செய்து வந்தார். ஒருநாள் பரமதத்தன் தனக்கு கிடைத்த 2 இனிமையான மாங்கனிகளை வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். கணவரின் வருகைக்காக காத்திருந்த புனிதவதி அப்போது பசியுடன் ஒரு சிவனடியாரைக் கண்டார். சிவனடியார் தன் பசியை போக்க ஏதாவது வேண்ட புனிதவதி சற்றும் யோசிக்காமல் கணவன் கொடுத்தனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை எடுத்து அவருக்கு உண்ணக் கொடுத்தார். மாங்கனியை உண்ட சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் புனிதவதியை மனதார வாழ்த்தி மறைந்தார். மதியம் உணவுண்ண வந்த பரமதத்தன் மீதமிருந்த மாங்கனிகளைக் கேட்டபோது புனிதவதி தன்னிடம் இருந்த ஒரு மாங்கனியை அவனிடம் கொடுத்தாள். அதன் அபார சுவையில் வியந்த பரமதத்தன் 2வது மாங்கனியையும் கேட்டான். புனிதவதி சிவபெருமானை உள்ளமுருக வேண்ட சிவனும் அற்புதமாக ஒரு புதிய மாங்கனியை அருளினார். அந்தக் கனியின் தெய்வீகச் சுவையில் மயங்கிய பரமதத்தன் சுவையின் வேறுபாடு குறித்து வினவ புனிதவதி நடந்தவற்றை மறைக்காமல் சிவனருளால் கிடைத்த நிகழ்வுகளை தெரிவித்தாள். சற்றும் நம்பாத பரமதத்தன் இன்னொரு மாங்கனியைக் கேட்டு புனிதவதியின் பக்தியைச் சோதித்தான். மீண்டும் சிவபெருமான் அருளால் மற்றொரு மாங்கனியும் கிடைத்தது. இதனைக் கண்ட பரமதத்தன் தன் மனைவி சாதாரண மனித பிறவி இல்லை, அவள் ஒரு தெய்வம் என்று எண்ணி அவளது காலில் விழுந்து வணங்கினான். தன் மனைவியை ஒரு தெய்வமாக கருதியதால் அவளுடன் இல்லறம் நடத்துவது சரியல்ல என்று பரமதத்தன் எண்ணினான். புனிதவதியை கைவிட்டு பாண்டிய நாட்டிற்குச் சென்று மறுமணம் செய்து ஒரு மகளுக்கும் புனிதவதி என்றே பெயரிட்டு வளர்த்து வந்தான். இந்த தகவலை அறிந்த புனிதவதியார் பரமதத்தன் இருக்கும் குலசேகரன் பட்டினத்திற்குச் சென்று கணவனைச் சந்தித்தபோது அவன் தன் புதிய குடும்பத்துடன் வந்து அவளது காலில் வீழ்ந்து வணங்கினான். கணவனே தன்னை ஒரு தெய்வம் என்று கூறி வணங்கியதால் புனிதவதியார் உலகப் பற்றுகளை நீக்கி இறைவனை வேண்டி தன்னை ஒரு பேய் உருவமாக மாற்றிக்கொண்டார். பின்னர் காரைக்கால் சென்று அம்மை அப்பரான சிவபெருமானை வணங்கிவிட்டு கைலாயம் புறப்பட்டார். கைலாயம் புனிதமான இடம் என்பதால் தன் கால்களால் நடந்து செல்வது குற்றம் என்று எண்ணி தனது தலையாலேயே நடந்து கைலாயத்தை அடைந்தார். அங்கு சிவபெருமான் அவளை அம்மையே என்று அன்போடு அழைத்து, நலம்தானே வந்தனையோ, நம்மிடம் வேண்டுவது யாது என்று கேட்டார். அதற்கு காரைக்கால் அம்மையார், இறைவா, உன்மீது என்றும் நீங்காத அன்போடு இருக்க வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உம்மை என்றும் மறவாமை வேண்டும், அனுதினமும் உன் திருவடியின் கீழ் இருந்து உன் திருநாமத்தை பாடிக்கொண்டிருக்கும் வரம் வேண்டும் என்று நெஞ்சுருக வேண்டினார். சிவபெருமான், அம்மையே, நீ பூலோகத்தில் உள்ள திருவாலங்காட்டில் எனது திருவடியின் கீழ் இருந்து பாடும் வரம் தந்தோம் என்று அருளினார். அதன்படி இன்றும் திருவாலங்காட்டில் நடராஜ பெருமானின் ரத்தின சபையில் காரைக்கால் அம்மையார் அமர்ந்து சிவபெருமானின் ஆனந்த நடனத்தைக் கண்டு மகிழ்ந்து பதிகங்களைப் பாடி வருகிறார் என்பது ஐதீகம். காரைக்கால் மாங்கனி திருவிழா ஆண்டுதோறும் ஆனி மாத பௌர்ணமி தினத்தன்று காரைக்கால் அம்மையார் மற்றும் ஸ்ரீ கைலாசநாதர் கோவில்கள் சார்பில் சிறப்பாக நடைபெறுகிறது. விழா பௌர்ணமியில் மாங்கனி இறைத்தலுடன் தொடங்கும். அதற்கு சில நாட்கள் முன்பே புனிதவதி பரமத்தர் திருமண வைபவம், திருமணமாகாதோர் சுமங்கலிகளுக்கு சிறப்பு நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்வான பிச்சாண்டவர் வீதியுலாவில் சிவனின் பக்தி பற்றின்மை உருவம் பவழக்கால் சப்பரத்தில் வீதியுலா வருவார். இந்த கோலம் இறைவனின் உலக பற்றற்ற தன்மையையும் அடியார்களின் மீது கொண்ட அளவற்ற அன்பையும் வெளிப்படுத்துகிறது. பிச்சாண்டவர் உலா வரும்போது பக்தர்கள் தங்கள் வீட்டு மாடிகளிலிருந்தும் வீதிகளிலிருந்தும் உற்சாகத்துடன் மாங்கனிகளை வாரி இறைப்பார்கள். இந்த பிரசாத மாங்கனிகளை பிடித்து உண்டால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைப்பதோடு திருமணத் தடைகளும் நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். மாங்கனி இறைத்தலுக்குப் பிறகு இறைவனுக்கு மாங்கனிகள் படைக்கப்பட்டு அமுது படையல் நடைபெறும். விழாவின் இறுதி நாட்களில்
காரைக்கால் அம்மையார் ஜோதி வடிவில் இறைவனுடன் ஐக்கியமாகும் நிகழ்வும் நடைபெற்று விழா இனிதே நிறைவு பெறும். திருவிழா நடைபெறும் ஆனி பௌர்ணமி நாள் இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. இத்தினத்தில் அம்பாள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் சிறப்பான பலன்களை தருவதாக ஐதீகம். வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவது, இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்வது, முக்கணிகளை படைப்பது, சத்யநாராயண பூஜை செய்வது போன்ற செயல்கள் ஐஸ்வர்யத்தையும் செல்வ செழிப்பையும் ஈர்க்கும்.